உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சிரப்களை வாங்க மருத்துவரின் பரிந்துரை கட்டாயம் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு தகவல். இருமல் மருந்துகள் உட்பட அனைத்து வகையான சிரப் மருந்துகளையும் இனி மருத்துவர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் நேரடியாக, அதாவது ஓவர் த கவுண்டர் வாயிலாக வாங்க முடியாது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சரகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இனி மருத்துவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில தான் மருந்துகள் வழங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலங்கள்ல சில இருமல் மருந்துகள்ல டைக்ளிமிகோல் மற்றும் எத்திலின் கிளைகோல் போன்ற நச்சு ரசாயனங்கள் கலந்திருப்பது கண்டறியப்பட்ட நிலையில உடல் ஒவ்வாமை ஏற்பட்டு பல குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் என்பது பேசுபொருளாக மாறியது. அப்போதிலிருந்தே பல்வேறு கட்டுப்பாடுகள் அந்த இருமல் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சிறப்புகளை வாங்குவதில் தொடர்ந்து பல்வேறு வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதார அமைச்சரகம் மாற்றி வருகிறது. அந்த வகையில பார்த்தோம் என்றால், மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் இருமல் மருந்துகளை உட்கொள்வது பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் மருந்துகளை மருத்துவர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் விற்க அரசு தடை செய்திருக்கிறது. மருந்தகங்கள்ல மருந்துகள் கட்டாய அளவுக்கு எந்த அளவுக்கு உட்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படுகிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் முழுமையாக இருக்க வேண்டும் எனவும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு இருமல் மருந்து கொடுப்பதில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மற்றும் சளி மருந்து தரவே கூடாது எனவும், இருமல் மருந்துகளை சளியை குணப்படுத்துவது இல்லை எனவும், மூளையில் இருக்கக்கூடிய இருமல் மையங்களுக்கு மட்டுமே முடக்குவதாகவும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சிறப்புகளை விற்பனை செய்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஓவர் த கவுண்டர் வாயிலாக மருத்துவருடைய பரிந்துரை சீட்டு இல்லாம இந்த வகை மருந்துகள் விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்பதை மத்திய சுகாதார அமைச்சரகம் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.